அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று வருடத்தின் முதல் முறையாக வரக்கூடிய வியாழக்கிழமைங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இன்று பார்த்தீங்கன்னா குபேர வியாழன் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த நாளில் இந்த முறையில் நம்ம மகாலட்சுமி தாயாரையும் விஷ்ணு பகவானையும் குபேரரையும் வழிபடுவதன் மூலமாக நம் வாழ்க்கையில் பண பிரச்சனை என்பதே இருக்காது, கடன் பிரச்சனையும் இருக்காது. நம்மளுடைய தீர்க்க முடியாத எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு வழிபாடு நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கள் கேட்டது கிடைக்கும். அது என்ன வழிபாடு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி அம்மனுடைய மிராக்களை பார்த்தலாம். இந்த இமேஜில் பாருங்கள், வராகி அம்மனுக்கு ஏற்றி வைத்த தீபத்தில் அந்த அகலில் பாருங்கள், அம்மாவோட முகம் அழகாக, 2 கண்கள் அழகாக தெரியுது பாருங்கள். ஸ்ரீ வராக முகத்தோடு அம்மா அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க. நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும்போது நிச்சயம் நம் இல்லம் தேடி வருவாங்க. அதே போல் நம்ம சேனலில் தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். அப்படி கூட்டு பிரார்த்தனை பண்ணதின் மூலமாக ஒரு சகோதரியோட பொண்ணு பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு விசா கிடச்சி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கம்மா. அப்போ தான் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படும். காயத்ரிம்மா, நான் பகவதி பேசுகிறேன். என்னோட இந்த இது உங்களுக்கு வாட்ஸ்அப் இது வந்து செல்லு ரிப்பேர் ஆனதுனால எனக்கு அனுப்ப முடியாமல் போயிருச்சு. என்னோட பொண்ணு கார்த்திகா வந்து வெளிநாட்டு போகணுன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ண சொல்லியிருந்தேன். அவள் போய் ஒரு 3 மாதம் ஆயிடுச்சுமா. நீங்கள் பிரார்த்தனை பண்ணதுக்காக நன்றி, ரொம்ப நன்றி. இந்த சகோதரி சொல்கிறத நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீங்க. நாங்களும் உங்களுக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது நீங்களும் சாயப்பாவையும் வராகி எண்ணையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் நம்பிக்கையோடு வழிபடும்போது நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். அதே போல் இன்று பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை, நம்ம சேனலில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை ஒரே ஒரு வரியில் உங்கள் பேர், உங்களுடைய பிரார்த்தனையை மட்டும் சொல்லுங்கள். நிறைய வீடியோவில் நான் ராசி நட்சத்திரம் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொன்னாலும் கூட சொல்லிகிட்டே இருக்கீங்க. அது தேவை கிடையாதுங்கம்மா. உங்களுடைய பேரும் உங்களுடைய வேண்டுதல் மட்டும் சொன்னால் போதும். ஒரு 1000க்கு மேலே பிரார்த்தனை சொல்கிறாங்க. ஒரு பேராகிராஃப் மாதிரி இருந்துச்சுன்னா படித்து அத்தனையும் பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்க லேட் ஆகுது. எல்லா சகோதரிகளுக்கும் குடும்பம் இருக்குது. அவங்களும் பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டு அவங்க வீட்டில் அவங்க வேலையை பார்க்க போகணும். அதனால் எங்களுக்கு நீங்கள் பண்ணுற உதவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டாக சொல்லிவிடுங்க. ஒரே ஒரு வரியில் சொல்லிவிடுங்க. உங்கள் பேர், உங்களுடைய வேண்டுதலை மட்டும் சொல்லுங்கள். ஒரு வேண்டுதலை சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதே போல் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம், ஏற்கனவே சொன்னது போல் இன்று இரவுக்குள்ளே ஒரு 12 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த வழிபாடு பண்ணலாம். ஏன்னா இது தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது. ஒரு 5 ரூபாய் காயின்னு உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அற்புத பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கு வியாழக்கிழமை மாலை நேரத்தில் ஒரு 6-7 மணிக்குள்ளே உங்களால் எப்போ டைம் இருக்கோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வாழை மரம் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் வாழை மரம் இருந்தாலும் சரி, இல்லை கோவில்களில் வாழை மரம் இருந்தாலும் சரிங்க, ஒரு 5 ரூபாய் காயின் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் வெல்லம் எடுத்துக்கோங்க. இது 3த்தையுமே உங்களுடைய வலது கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே வாழை மரம் இருக்கோ அந்த இடத்துக்கு போய் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள். உங்களுக்கு என்னென்ன வேண்டும்? பணவரவு அதிகப்படுத்தணும், கடன் முழுவதும் அடையணும், வீட்டில் செல்வ நிலை உயரணும், வறுமை நீங்க வேண்டும், கடன் பிரச்சனை தீர வேண்டும், இது போல் எல்லாம் வேண்டும் வேண்டும் கேட்டு உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லி இந்த 5 ரூபாய் காயின்னு, இந்த கடலைப்பருப்பு, இந்த வெல்லத்தை என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மரத்துக்கு கீழே கொஞ்சம் மண் எடுத்துட்டு அதுக்குள்ளே இந்த 5 ரூபாய் காயின்னு, இந்த வெல்லம், இந்த கடலைப்பருப்பை போட்டு மூடிட்டு அந்த வாழை மரத்தை தொட்டு கும்பிடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த வாழை மரத்துக்கு ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சப்போஸ் அது ஏற்ற முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா அதை விட்டுடுங்க. ஏற்கனவே சொன்னது போல் 5 ரூபாய் காயின்னு, இந்த வெல்லம், இந்த கடலைப்பருப்பை வாழை மரத்துக்கு அடியில் மண்ணுக்குள்ளே வச்சு புதைச்சிட்டு அந்த மரத்தை தொட்டு கும்பிட்டுட்டு, நான் கேட்டதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும்
விஷ்ணு பகவானையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. கண்டிப்பாக வாழையடி வாழையாக எப்படி குலம் தழைத்தோங்குதோ அதே போல் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். கடன் முழுவதும் அடையக்கூடிய ஒரு அற்புத ஆற்றலை இது பெற்றுத்தரும். நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்று இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 ரூபாய் காயினில் பன்னீரும் குங்குமமும் கலந்து ஒரு பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரத்தை யார் பண்ணுறீங்களோ, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய பெயர் காயத்ரி, ஃபஸ்ட்டில் இருக்கிறது கா இருக்குது பாருங்கள், அந்த கா அப்படின்ற எழுத்தை உங்களுடைய மோதிர விரலால் இல்லைன்னா சின்னதாக நமக்கு தெரியும் இல்லையா, அந்த 5 ரூபாய் காயினில் சின்னதாக கா அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்கிலீஷில், ஹிந்தியில், உங்களுடைய லாங்குவேஜ் என்னவோ அந்த லாங்குவேஜில் உங்களுடைய பேரோட எழுத்தை அந்த காசில் நீங்கள் எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு சத்யா அப்படின்னு பேர் இருந்ததுன்னா எஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். தமிழ்னா சா அப்படின்னு எழுதிக்கலாம். இப்படி அந்த காயினில் எந்த பக்கம் வேணாலும் எழுதலாம். பூ இருக்கிற பக்கமும் எழுதலாம், தலை இருக்கிற பக்கத்துலேயுமே எந்த ஒரு பக்கத்துலையாவது உங்களுடைய பேரை எழுதிக்கோங்க. குங்குமமும் பன்னீரும் கலந்த பேஸ்ட்டால், பன்னீர் இல்லாத பட்சத்தில் தண்ணீர் கலந்து எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டு உங்கள் வீட்டு மொட்டை மாடி இல்லை பால்கனி எந்த இடத்துல நிலவு தெரியுதோ மொத்தத்தில் வெளியில் வைக்கணும். அதாவது வானத்தை பார்த்தது போல் நம்ம வைக்கணும். அதனால் அந்த காயினை எடுத்துகிட்டு போய் பேர் எழுதியிருக்கீங்க பாருங்கள், அந்த பகுதி மேலே வானத்தை பார்த்தது போல் இருக்கிறது போல் வச்சுட்டு வந்துடுங்க. வியாழக்கிழமை இரவு 12 மணிக்குள்ளே வச்சுட்டு வந்துடுங்க. மறுநாள் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த காயினை எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நீங்கள் பணம் காசு வைக்கிற இடத்துல கல்லாப்பெட்டியில் வைக்கும்போது நிச்சயம் இது பணத்தை காந்தம் போல் ஈர்த்து உங்களுக்கு கொடுக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வழிபாடு. அதே போல் வீட்டில் எப்போ பார்த்தாலும் கஷ்டம், எதை தொட்டாலும் தடைப்பட்டு கொண்டே இருக்குது, கண் திருஷ்டியாக இருக்குது, வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, கிரக தோஷங்களாக இருக்குது, தலைவிதியே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அனைவருடைய தலைவிதியே மாற்றி தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 5 ரூபாய் காயினை உங்கள் தலையை ஒரு 7 முறை சுற்றிட்டு அந்த 5 ரூபாய் காயினை உங்களுடைய தலையணைக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த 5 ரூபாய் காயினை எடுத்துகிட்டு போய் ஆள் இல்லாத ஏதாவது ஒரு இடத்துல, அதாவது மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்காத இடத்துல இந்த காயினை தூக்கி போடலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே மண்ணுக்கடியில் இந்த காயினை புதைச்சி வச்சுட்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க. இப்படி செய்யும்போது உங்களோட எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீரும். தலையெழுத்தையே மாற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வழிபாடை இன்று வியாழக்கிழமை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.